குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒரு மனிதன் தனதுடைய பக்குவத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகுங்கிறதுக்கு ஒரு புதிய உதாரண பொருளே சொல்லலாங்க. ஒரு மனிதன் எதிலிருந்து எதை கடக்கின்றான், பிறந்ததிலிருந்து அவன் இறப்பு வரை எப்படி அவனுடைய இழந்தது, இழக்காதது, தொலைத்தது, தொலைக்காதது, வெற்றி அடைந்தது, தோல்வி அடைந்தது, இன்னும் எதையெல்லாம் அவன் வென்றதுன்னு கூட சொல்லலாங்க. இப்படி அவனுடைய வாழ்க்கையில் எதிலெல்லாம் அவனுடைய இரக்கம், ஏற்றம், அதில் அனைத்திலும் ஒரு வெற்றி, தோல்வி, இவை அனைத்திலும் எப்படியெல்லாம் அவனுடைய மறுமுகமைக்குள் எந்த ஒரு பாகுபாட்டிற்குள்ளும் செல்லாது முழு சமநிலையில் அவன் தன்னை ஒவ்வொரு முறையும் பிறரிடமிருந்து தன்னை தானே ஏற்றுக்கொள்கின்றானோ, தனக்குள் அந்த மாற்றத்தையே அவன் மிகைப்படுத்தி பார்க்கின்றானோ, அப்பொழுதே அவனுக்கு ஒரு மகிமைத்துவம் தென்பட ஆரம்பிச்சிருதுங்க. இதுவே அவனுக்குள் மாபெரும் ஒரு ஊற்றெடுக்கும் சக்தியாய், அவனுக்குள் அந்த ஞானமாய் கூட வடிவெடுத்து விடுங்க. இதுதான் ஞானம் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நியதியிலும் எதில் ஏற்றம், எதில் இறக்கம் என்பதை விட எதில் உங்களுடைய உச்சம், எதில் உங்களுடைய உச்சமற்ற தன்மைங்கிறத கூட நீங்களே முழுமைப்படுத்தி பார்க்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ச்சிகள்ங்க. அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நன்மை பயக்குவதாக இருக்கலாம், தீமை பயக்குவதாக இருக்கலாம், இல்லை எதையும் சார்ந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கும் நடைமுறைகளாக கூட இருக்கலாம். இவை அனைத்திற்குள்ளும் உங்களுக்குள் நீங்கள் எதிலும் அகல்படாமல் அதிலிருந்து மீண்டு வருபவர்களாக இருந்தால் உங்களுக்குள் நான் யார் என்பதை உங்களையே நீங்கள் மீண்டும் விடுவிக்க ஒருவர் உங்களுக்குள் ஊன்றுகோலாக இருந்து அவரே உங்களுக்குள் உச்ச தாண்டவம் ஒன்று ஆடி காட்டுவாருங்க. அவரே உங்களுக்குள் கனம் பதித்தவராகவும் இருக்க முழு அதிபதியாகவும் உங்களுக்குள் அவர் வெளிப்படுவார். இப்படி யார் ஒருவர் உங்களுக்குள் இருந்து அதீத ஞானம், அதீத அனுபவம், அதீத அந்த ஆகமத்தை கொடுக்கின்றாரோ, அவர் எங்கிருந்து அவை அனைத்திற்கும் முழு விடுகதையும் விடுதலையும் உங்களிலிருந்து பிறப்பிக்கின்றாரோ, எதிலும் நீங்கள் அடங்கவில்லை, எல்லாம் உங்களுக்குள் அடங்கியுள்ளது என்பதை எப்படி அவர் விடுவிக்க உங்களையே போராட வைக்கின்றாரோ, ஜெயித்தவர்கள் பல பேர் இதை எப்படி எல்லாம் ஒரு கொடுத்தார்களோ அதில் இவரும் உங்களுக்குள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றார் எனில் அவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்குள் அவரே உங்கள் குருவாக உயிர் தெழுவாராக. மீண்டும் உபநிஷதங்கள் பல படித்தோம், பல உறகிய குரல்கள் பல சொன்னோம். எங்களுக்குள் வாக்குண்டாம் சொல் எது என்பதை கூட ஒவ்வொரு முறையும் வழக்காடு மன்றங்களுக்காக நிரூபித்தும் காட்டினோம். உங்களுக்குள் நான் யார் என்பதில் மீண்டும் மீண்டும் ஒரு பகுத்தறிவு உங்களையே வீட்டு கொடுக்க வைத்தால் நீங்கள் அப்பொழுதே முழு ஆதி ஞானி. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.